கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நிலவுகிற ஞான ஸ்நானத்தை குறித்த குழப்பங்களுக்கான தெளிவான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நமது யெஷிவா பைபிள் தமிழ் வேதாகம பாடசாலை மூலமாக நடத்தப்பட்ட திருச்சபை இயல் பாடத்திட்டத்தின் ஒரு வகுப்பின் சிறிய பகுதியை கேட்டு பயன்பெறுங்கள். திருமுழுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், பேப்டிசம் சொல்றோம். தெளிச்சா என்ன? அன்னைக்கு எருசலேம்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? அத்தனை பேருக்கு எங்க தண்ணி இருந்துச்சு? அப்ப தெளிச்சாங்க அப்படின்னு பிலாசபி பேசுகிற, வியாக்கியானம் பேசுகிற ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அதே போல சில வேளைகளிலே நம்முடைய ரட்சிப்பு சரிதானா, நம்முடைய பாதை சரிதானா, நாம் சரியான பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கிறோமா என்கிறதான ஒரு பயத்தை, சிக்கலை இவர்கள் உருவாக்குவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை அப்படியே கை கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோடைய பேரே என்னன்னா திருமுழுக்கு, பேப்டிசம், ஞானஸ்தானம். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம் புரியாதபடினாலே இன்னைக்கு திருச்சபைக்கு எதிராக ஒரு பெருங்கூட்டம் எழும்பி இருக்கிறது. இது ஒரு பெருங்கூட்டம். இந்த முதல் ஆர்டினன்ஸுக்கு எதிராக, இந்த முதல் அருட்சாதனத்திற்கு எதிராக, இந்த முதல் சாக்ரமெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கும்பல் இருக்கிறது. கிறிஸ்தவ எதிராளிகள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற எதிராளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை சுற்றிலும் தான் இருக்கிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திருமுழுக்கு, பேப்டிசம் அப்படின்னும் பொழுது அதற்கான எபிரேய பெயர்களை உங்களுக்காக போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா 2 வார்த்தை, ஜூவிஷ் ரிச்சுவல் பேத், கிறிஸ்டியன் பேப்டிசம். டெவிலா அப்படின்னா யூதர்கள் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம். கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஞானஸ்தானத்துக்கு பேர் என்ன? ஹா டெபாலா. டெவிலா அப்படின்னா யூதர்கள் எடுக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ரிச்சுவல் பேத், அவங்களுடைய சடங்காச்சாரத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஞானஸ்தானம், அது பேரு டெவிலா. கிறிஸ்தவர்கள் கொடுக்கிறதான ஞானஸ்தானத்துக்கு பேர் என்னன்னா ஹா டெபாலா அப்படின்ற வார்த்தை. அப்புறம் கிரேக்க மொழிக்கு போகலாம். எபிரேய மொழியிலிருந்து அப்புறம் கிரேக்க மொழிக்கு போயிடலாம். இப்போ எபிரேய மொழியில தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய மொழி எபிரேய மொழி, அதிலிருந்து பார்த்து கிரேக்க மொழிக்கு போனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ ஹா டெபாலா, டெவிலா, இதற்கான சம்பந்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த 2 வார்த்தைக்கான ரூட் வேர்டு, அதாவது வேர்ச்சொல், சொரேஷன் வாங்க ஹீப்ருல உங்களுடைய வலது பக்கத்துல இருக்கு. டாவல் அப்படின்னு இருக்கு. அது பேர் என்ன? டாவல். டாவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முங்குதல், முக்கி எடுத்தல், இம்மர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா டு டிப்னு அர்த்தம். அப்ப இந்த டாவல் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்ததுதான் டெவிலா, ஹா டெபாலா. இந்த 2 வார்த்தையிலையும் இந்த 3 எழுத்துக்கள் இருப்பதை நீங்க கவனிக்க முடியும். ஹீப்ருவுடைய கிராமட்டிக்கல் ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இப்போ டாவல் அப்படின்னா முக்கி எடுத்தல், இம்மர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது மூழ்குதல், முக்கி எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு படத்தை போடுறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு படம் இருக்கு. சப்மெர்சிபிள் பம்ப், அதாவது இம்மர்ஷன் பம்ப். இம்மர்ஷன் பம்ப் எப்பவுமே தண்ணிக்குள்ள இருந்து தான் தண்ணியை பம்ப் பண்ணும், வெளியே இருந்து பம்ப் பண்ணாது. அது பேரே இம்மர்ஷன் பம்ப் தான். அப்போ இந்த டாவல் அப்படின்றது இம்மர்ஸ், டு டிப்னு அர்த்தம். அதற்காக ஒரு படத்தை போட்டிருக்கேன். அப்போ ஞானஸ்தானம் என்பது என்னன்னா முக்கி எடுத்தல்னு அர்த்தம். மூழ்க வைத்து எடுத்தல், மூழ்க வைத்தல்னு அர்த்தம். மூழ்கி எடுத்தல், டாவல். இப்போ அப்படியே என்ன பண்ண போறோம்னா கிரேக்க மொழிக்கு போலாம். கிரேக்க மொழிக்கு போகும் பொழுது பேப்டைசோன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பேப்டைசோ, மூழ்குதல்னு அர்த்தம். மறுபடியும் அந்த இம்மர்ஸ் பம்பை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற பம்பு போட்டிருக்கேன். இது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு மோட்டர் உள்ளே போட்டு வச்சிருப்பீங்க, ஒரு பம்பை போட்டு வச்சிருப்பீங்க, தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். அதுதான் இம்மர்ஸ் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப பேப்டைசோ அப்படின்றது என்ன? இம்மர்ஸ்னு அர்த்தம். உங்களுக்காக பக்கத்துல போட்டிருக்கோம் பாருங்க. ஒருவேளை குளித்தலா இருந்தா, குளிக்கிறது, மேல தண்ணி ஊத்தி குளிக்கிறது, அது பேர் லூவோ அப்படின்னு அர்த்தம் கிரீக்ல. அதே போல தெளித்தல் அப்படின்னா ராண்டைசோ அப்படின்னு அர்த்தம், தெளித்தல். அப்போ பேப்டைசோன்ற வேர்டு தான் பைபிள்ல இருக்கு. அப்படின்னா அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் மூழ்குதல் அர்த்தம். ஒருவேளை அந்த இடத்துல ராண்டைசோ அப்படின்ற வார்த்தை இருந்திருந்தா இவங்க சொல்ற மாதிரி தெளித்தலாக இருக்கலாம். சுவிசேஷ எதிராளிகள், கிறிஸ்தவ எதிராளிகள் சொல்கிறது போல ராண்டைசோன்ற வார்த்தை இருந்தா அது தெளித்தலாக எடுத்துக்கொள்ளலாம். அங்கே அந்த வார்த்தை இல்லை, பேப்டைசோன்ற வார்த்தை தான் இருக்கு. பேப்டைசோனாலே அது மூழ்குதல் தான் அர்த்தம், வேற அர்த்தம் அதற்கு கிடையாது. ஒருவேளை குளிக்கிறதா இருந்திருந்தா லூவோன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். லூவோ, லூவோனா குளித்தல். இப்போ குளிச்சா கூட பாத்தீங்கன்னா தண்ணி நம்மளை முழுவதுமாக மூடும். சரியா? மறுபடியும் இணைப்படுத்துகிறேன். நம்ம குளிக்கும் பொழுது ஃபுல்லா நம்ம நனைஞ்சிருவோம், மழையில் நனைகிற மாதிரி. ஆனால் அது பேப்டைசோ அல்ல. மறுபடியும் புரிய வைக்கிறேன். சரிங்களா? குளித்தல் என்பது பேப்டைசோ அல்ல. தண்ணி எடுத்த மேல ஊத்திக்கிட்டோம்னா, நனைஞ்சிட்டோம்னா பேப்டைசோ இல்ல. மூழ்கி வெளியே வர்றது தான் பேப்டைசோ. சரிங்களா? இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்றேன். இன்னைக்கு காலம் மாறி போயிருச்சு, வியாக்கியானங்கள் வேறு விதமாக போய்விட்டது. ஆனால் நாம் என்னைக்குமே வேதாகமத்தில் இருக்கிற விஷயங்களை மாற்றுவதற்கு, அல்லது அதை எளிமையாக எடுத்துக்கொள்வதற்கு, அல்லது உதாசீனப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை.
அது ஒரு கட்டளை, அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். எனவே அது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேப்டைசோ என்பது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே மூழ்குதல் தான். அதாவது தண்ணியில குளிக்கிறதோ அல்லது தண்ணியை தெளிக்கிறதோ இல்லை. அதாவது லூவோவோ ராண்டைசோ இல்லை. பேப்டைசோ என்பது மூழ்குதல். அப்போ ஞானஸ்தானம் என்பது பேப்டைசோ தான். இந்த குளித்தலோ அல்லது தெளித்தலோ அல்ல. லூவோவோ அல்லது ராண்டைசோ இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்காக மறுபடியும் இந்த வசனத்தை போடுறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க பேப்டைசோன்ற வார்த்தை இருக்கு. பேப்டைசோனாலே மூழ்கி வெளியே வருதா அர்த்தம், வேற அர்த்தம் அங்க கிடையாது. அன்றைய காலகட்டங்களிலே குழந்தைகள் பிறக்கும் பொழுது அல்லது ஒரு ரட்சிக்கப்படும் பொழுது அவங்கள பிரதிஷ்டை பண்ணுவாங்க. தண்ணீர் தெளித்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதற்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இன்றைக்கு அந்த தண்ணீர் தெளித்த பிரதிஷ்டை இன்னைக்கு ஞானஸ்தானமாக மாறிவிட்டது. கிறிஸ்டைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டைனிங் அப்படின்னா ஒருவரை பிரதிஷ்டை செய்தல், கிறிஸ்தவராக பிரதிஷ்டை செய்தல். அன்றைய காலகட்டங்களில் குழந்தைகளும் பிரதிஷ்டை செய்தார்கள், பெரியவர்களையும் பிரதிஷ்டை செய்தார்கள். பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள் பின்னாட்களிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார்கள், பேப்டைசோ பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த தெளித்தல் நிற்கிறது, பேப்டைசோ மறைந்து போய்விட்டது. பெரும்பாலான சபைகளிலே மறைந்து போய்விட்டது. இது காலத்தின் கொடுமை. அப்படியே அதோடைய சாராம்சம் இன்றைக்கு மறக்கப்பட்டு விட்டது. காலங்கள் போக போக எல்லாம் மாறும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவத்திற்கும் அது பொருந்துகிறது. எனவே உள்ளே பேப்டைசோ இன்றைக்கு வேறு விதமாக ராண்டைசோவாக மாறிவிட்டது. அதாவது தெளித்தலாக மாறிவிட்டது. தெளித்தல் அல்ல மூழ்குதல் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரியா? அப்போ இந்த பேப்டைசோடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஏன் மூழ்கி எடுக்கணுன்றத புரிஞ்சுக்கலாம். ஜலத்தினால் ஞானஸ்தானம், ஆவியினால் ஞானஸ்தானம்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்போ ஜலத்தினால் ஞானஸ்தானம் என்பது என்னன்னா உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை. நல்லா கவனிக்கணும். இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது முதல்ல உள்ளங்காலு தண்ணியில படுது. இப்போ வேதாகமத்தின் காலகட்டங்களிலே சீஷர்கள் எடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் நதிக்கரையிலே போய் நின்று அந்த யோர்தானுக்குள்ளாக அவர் மூழ்கி வெளியே வந்தார். யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போ முதல்ல படுறது என்னன்னா உள்ளங்கால். உள்ளங்கால் பட்டு உச்சந்தலை வரைக்கும் நனைந்து வெளியே வருவது, மூழ்கி வெளியே வருவது பேப்டிசம். அதுதான் ஜலத்தினால் ஞானஸ்தானம். ஓகே. அப்போ உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் நனைந்து எடுக்கிற, மூழ்கி எடுக்கிற ஒன்றுதான் ஜலத்தினால் ஞானஸ்தானம். அப்படியே ஆவியால் ஞானஸ்தானம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, ஒருத்த உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் நனைந்து வெளியே வந்தவன் தான் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற முடியும். ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப எளிமையா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை 2 லைன்ல உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தண்ணீரால் ஞானஸ்தானம் உள்ளங்காலிலிருந்து உச்சம் தலை வரைக்கும், ஆவியினால் ஞானஸ்தானம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அன்றைக்கு மேல் வீட்டறையிலே தங்கியிருந்த 120 பேர் மேல அக்னிமயமான நாவுகள் வந்து தங்கி உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். பிற்பாடு சீஷர்கள் ஜனங்கள் மீது, ரட்சிக்கப்பட்டவர்கள் மீது கரங்களை வைத்து பரிசுத்த ஆவியை பெரும்படியாக செய்தார்கள். தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். மறந்துவிடக்கூடாது. இந்த சாக்ரமெண்டோடைய திட்டம் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். ஒரு அற்புதமான, முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒன்று. இப்ப உங்களுக்காக வசனம் போட்டிருக்கேன். என்ன வசனம்னா அப்போஸ்தலர் 2:3, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. தலைமையில அமர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடின ஒரு அனுபவம். அதே போல அப்போஸ்தலர் 8:16-17 வாசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அதே போல அனனியா பவுலை சந்தித்த உடனேயே அவன் தலை மீது கை வைத்து தான் என்ன பண்ண அதான் கைகளை வைத்தல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கைகளை வைத்து ஜெபம் பண்ணுதல். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இம்பார்டேஷன். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலை மீது கை வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து அவர்களுக்குள்ளாகவும் புறப்பட்டு போய் அவர்களையும் தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம் எப்படிங்க? ஒன்று காத்திருந்து, இல்லை என்றால் கைகளை வைத்து. அந்த பரிசுத்த கைகளை வைக்கிற பரிசுத்தவான்கள் யார் என்பதை தெரிந்து புரிந்து அவர்கள் ஆவியால் நடத்தப்படுகிறார்களா என்பதை தெரிந்து நாம்
அனுமதித்து நம்முடைய தலை மீது கை வைக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். 2 அனுபவம். ஒன்று காத்திருந்து பெற்றுக்கொள்ளுதல், இன்னொன்று கைகளை வைத்து பெற்றுக்கொள்ளுதல். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியால் ஞானஸ்நானம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், தண்ணீரால் ஞானஸ்தானம் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை, ஆவியால் ஞானஸ்தானம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஒரு சாக்ரமெண்ட். இந்த 2 பொதுவான சாக்ரமெண்ட் இல்லாம கிறிஸ்தவ வாழ்வியல் இல்லை. இந்த 2 சாக்ரமெண்ட் இல்லாம நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது, தேவனுடையவர்களாக வாழ முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. த கிரேட் 2 யூனிவர்சல் சாக்ரமெண்ட், 2 பொதுவான மேன்மையான சாக்ரமெண்ட்ஸ். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. இது 2 இல்லாத சபை அல்ல. இன்றைக்கு ஒன்றை கொடுத்து ஒன்று இல்லாமல் இருக்கிற சபைகள் இருக்கின்றன. சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் விருந்து எடுக்கணும்னு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர் எடுக்கிறதே இல்லை, அதை எடுக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட கிறிஸ்தவ இயக்கங்கள் இருக்கிறது. நான் ஒரு முறை மலேசிய தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு சபையார் திருவிருந்து எடுப்பதே இல்லை, எடுக்கக்கூடாதாமா. அப்படி ஒரு உபதேசம் தமிழ்நாட்டில இருந்து தான் போயிருக்குது. ஆச்சரியமா இருந்துச்சு. பிசாசு எவ்விதமாக ஜனங்களை வஞ்சிக்கிறான். அப்புறம் ஞானஸ்தானம் தேவையே இல்லை, கல்லை எடுத்தானா, அவன் சாவ போனா எடுக்கல, உயிரோடு இருக்கவன் எடுக்கணும் போன முறையே சொன்னேன். அப்போ இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்களும் இருக்கிறார்கள். தெளித்தால் போதும், இல்ல பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்தினா போதும், அது பிரதிஷ்டை. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பொழுது கர்த்தருக்கென்று உங்களை பிரதிஷ்டை செய்து கொள்வதற்கு ஒரு தண்ணீரை தெளித்து அல்லது குளித்து பிரதிஷ்டை செய்து கொள்வதிலே தவறொன்றும் இல்லை. ஆனால் பின்பு இந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். பிரதிஷ்டை என்பது வேறு. இந்த நகை போடாமல் இருக்கிறது கூட ஒரு பிரதிஷ்டை தான், அது உபதேசம் அல்ல. கர்த்தருக்கென்று நகைகளை கழட்டி வாழ்வது என்பது ஒரு பிரதிஷ்டை, அது என்னல்ல, உபதேசம் இல்ல. அதே போல தண்ணீரை தெளித்து உங்களை பிரதிஷ்டை செய்வது உபதேசம் அல்ல, அது ஒரு பிரதிஷ்டை, அது ஒரு உபதேசம் அல்ல, அது ஒரு பிரதிஷ்டை. நாம் எடுத்துக்கொள்கிற அது பிரதிஷ்டை. ஆனா இந்த உபதேசத்திற்குள்ளாக நாம் கிறிஸ்து இயேசுவானவர் சொன்னபடி மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எனவே தான் பாரம்பரிய சபைகளிலே குழந்தைகள் பிறக்கும் பொழுது அங்கே தெளித்து அவர்களை பிரதிஷ்டை செய்கிறார்கள். பின் நாட்களிலே அங்கே அந்த திடப்படுத்தல் என்கிறதான காரியம் வரும்பொழுது அங்கே ஒரு டேங்க் வச்சிருப்பாங்க. கேட்பாங்க, சில சபைகளில் கேட்பாங்க, சில ஆயர்கள் கேட்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா மூழ்கினும் போது விருப்பப்படுகிறவர்களுக்கு கொடுக்குறாங்க. சிலர் அதை குறித்து அறிவில்லாதனால எடுக்காம போயிடுறாங்க. இன்றைக்கு 2மே இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரதிஷ்டையை மாத்திரம் இருக பற்றி கொண்டவர்கள் அதிகம், இந்த கட்டளை நிறைவேற்றுவோட எண்ணிக்கை குறைவு. பாரம்பரிய சபைகளை குறித்து நான் சொல்கிறேன். நம்முடையவர்கள் இந்த கட்டளை நிறைவேற்றுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலும் ஒரு கும்பல், சிலர் அதை எடுத்தா என்ன எடுக்காட்டேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அலட்சிய போக்கு, இப்படியெல்லாம் பார்க்கிறோம். சரியா? எனவே இது ஒரு சாக்ரமெண்ட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை வழிபாட்டில் லிட்டர்ஜியில் இருக்க வேண்டிய 2 முக்கியமான சாக்ரமெண்ட்ஸ், திருமுழுக்கு, திருவிருந்து. இதை மறந்து விடாதீர்கள். எப்பொழுதுமே இதை வலியுறுத்துங்கள். நீங்கள் செல்கிற சபையில இதை வலியுறுத்துங்கள். நீங்கள் போதகர்களாக இருந்தால் இதை கை கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி இதெல்லாம் கேட்கல அப்படின்னா நான் நம்முடையவர்களுக்கு சொல்றேன், யார் அப்படி செய்யறாங்களோ அங்க போய் சேர்ந்துக்கோங்க. சரியா? நான் பிரிவினையை உண்டாக்க வரவில்லை. ஆனா நான் சொல்றேன், சபைனா என்னன்னு சொல்லிட்டேன். சபைனா அதுக்குள்ள மையப்பொருளாக என்ன இருக்கணும்? சாக்ரமெண்ட் இருக்கணும். இந்த 2வது சாக்ரமெண்ட் இல்லாதவ சபை நடந்தால் சுவிசேஷ கூட்டம் நான் சொல்லிட்டேன். யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து கவலை இல்லை. வேதம் என்ன சொல்கிறதோ அதை நான் சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த 2 சாக்ரமெண்ட்டை குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். வழிபாட்டில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை வருங்காலங்களில் நான் சொல்லித்தரப் போகிறேன். ஒருவேளை இதற்கு எதிரான கருத்துக்கள் உங்களிடத்தில் இருந்தால் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். சரியா? நான் வேதத்திலிருந்து, ஆதி திருச்சபை காலத்திலிருந்து இருக்கிறவைகளை அலசி ஆராய்ந்து பார்த்து 28 வருட கால படிப்பிலிருந்து நான் சொல்கிறேன். ஒருவேளை என்னை விட அதிகம் படித்தவர்கள், பல ஆண்டுகள் செலவழித்தவர்கள் நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே தாராளமாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம். இது பொதுவான வகுப்பு, உங்கள் எல்லாருக்கான வகுப்பு. திருச்சபையில் என்று சொல்லும் பொழுது அதற்கான அடிப்படைகளை சொல்லித்தர வேண்டியது என்னுடைய கட்டாயம், என்னுடைய கடமையாக இருக்கபடினாலே நான் சொல்லித் தருகிறேன். எனவே இவைகள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.